Hey guys, welcome to Another Manuthuligal. 12th standard students எல்லாருமே இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. சோ எக்ஸாம் முடிச்சிட்டு யாரெல்லாம் வந்து சிறந்த மருத்துவரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்புடன் இருக்கீங்களோ எல்லாரும் நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷனை வந்து தீவிரமா ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சோ தமிழ் மீடியம்ல நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இது. நீங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதே வந்து பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த நீட் எக்ஸாம்ஸுக்கான கரெக்டான புக்கை தேர்வு செய்யறது. நம்ம நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து முக்கியமான ஒரு கோர் சப்ஜெக்ட், அதாவது 3 கோர் சப்ஜெக்ட் என்னன்னா இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல். ஸோ இந்த உயிரியல் வந்து 100 மார்க்கும் 100 கொஸ்டினும், இயற்பியல் வந்து 50 கொஸ்டினும், வேதியியல் 50 கொஸ்டினும் கேட்கறாங்க. ஸோ அதுல வந்து நம்ம 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போறோம். ஸோ இந்த சரியான புத்தகத்தை தேர்வு செய்யறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய அகாடமிக்ஸ் இருக்கு, நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுடைய புக்கை எப்படி தேர்வு செய்யணும், அந்த புக்கை எப்படி பார்த்து எப்படி தேர்வு செய்யணுங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல கவின்ஸ் அகாடமின்னு சொல்ற ஒரு அகாடமி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண இயற்பியல் மற்றும் உயிரியலுக்கான நீட் எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் மீடியத்துக்கான புக் தான் பார்க்க போறோம். ஸோ அது கூடவே 7 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் பார்க்க போறோம். ஸோ டோட்டலா இந்த அத்தனை புக்கோட டீடைல் ரிவ்யூ இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த புக்குடைய பிரைஸ்லாம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். உயிரியலுக்கு 3 வால்யூம் போட்டிருக்காங்க. 3 வால்யூம்லயும் டோட்டல் சிலபஸ் கவர் பண்ணிருக்காங்க. இந்த 3 வால்யூமும் சேர்த்து 1800 ரூபாய் வந்து சார்ஜ் பண்றாங்க. அடுத்து பிசிக்ஸ் வந்து 2 வால்யூம் போட்டிருக்காங்க. இந்த 2 வால்யூம் சேர்த்து 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. So finally 7 years previous year question paper 2018 ல இருந்து 2024 வரைக்கும் 7 வருஷத்துக்கான previous year question paper வந்து இதுல இருக்கு. சோ இதோட பிரைஸ் வந்து 450 rupees. சோ கெமிஸ்ட்ரிக்கான புக் வந்து சீக்கிரமே பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதுவும் சீக்கிரமா உங்களுக்கு கிடைச்சிரும். guys இந்த புக்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல தெரியுற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லனா www.kavinsacademy.com அப்படிங்கற அவங்களுடைய வெப்சைட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லனாலும் Flipkart and Amazon உடைய லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்க அதுல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ ஸ்டாக் வந்து சீக்கிரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12th எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. சோ சீக்கிரமா ஆர்டர் பண்ணுங்க. இந்த புக்கோட ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க புக் ஆர்டர் பண்ணிக்கலாம். சோ ரிவ்யூ பார்க்கலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் கவின் அகாடமியுடைய நீட்டுக்கான உயிரியல் பயாலஜியோட புக் பார்த்துலாம். இந்த புக்கில் வந்து 3 வால்யூம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், தேர்ட் வால்யூம்னு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் காட்டுறேன் நான் ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் புக்குடைய ஃப்ரண்ட் வியூ. ஸோ இந்த புக்குடைய ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் 1800 ஒரு 3 வால்யூமும் சேர்த்து. இதில் சிலபஸ் பாருங்கள் எப்படி உங்களுக்கு நீட் எக்ஸாமோடைய சிலபஸ் இருக்கோ அதனுடைய சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு டாப்பிக்கும் டீகோட் பண்ணி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உயிரிழகின் பல்வகைத்தன்மை, தாவர மற்றும் விலங்குகளின் கட்டமைப்பு நிலைகள், அதுக்குள்ள இருக்கிற சப்டைட்டில் எல்லாமே வந்துடும். அடுத்தது பூக்கும் தாவரங்கள் உள்ளமைப்புகள், விலங்குகளின் கட்டமைப்பு நிலைகள், அடுத்து செல் மற்றும் செல்களின் அமைப்பு மற்றும் பணிகள், அடுத்து உயிரி மூலக்கூறுகள். இதில் வந்து சின்ன சின்ன டாபிக் உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா டாப்பிக்கும் டீகோட் பண்ணியிருக்காங்க. நாம் ஒரு டாபிக் அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போது ப்ரையோபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பாருங்கள் திருவாழ்வி தாவரங்களுக்கான டாப்பிக்கு. அந்த டாப்பிக்கில் அந்த தாவரத்தில் இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் வந்து உங்களுக்கு டயக்ராம் போட்டு தெளிவாக விளக்கிடுறாங்க. ஸோ உங்களுக்கு பாயிண்ட் அவுட் வந்து எப்படி பண்ணி கொடுத்துருக்கான்னு பாருங்கள், டீட்டெயிலாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா ஹிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். இதில் அந்த இருவாழ்வியோட தன்மைகள், வாழ்விடம், உடல் அமைப்பு, இனப்பெருக்கம், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதில் அடுத்தது பொருளாதார முக்கியத்துவம், ப்ரையோபைட்டுகளான பொருளாதார முக்கியத்துவம் என்ன, அதில் ப்ரையோபைட்டுகளோட வகையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது லிவர் வார்டுகள் அண்டு பாசிகள், மோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு டாபிக் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா செல் சுழற்சி. ஸோ செல் சுழற்சி செல் பிரிவு. இது எப்படி செல் சுழற்சியில் செல்கள் எப்படி பிரியுது, எப்படி மறு உருவாக்கம் செய்யுது, இதெல்லாமே இதில் பார்த்துடலாம். ஸோ ஒரு செல்லில் வந்து கரு வளர்ச்சி எப்படி நடக்குது, திசு பழுது எப்படி சரி செய்யுது, உயிரின வளர்ச்சி எப்படி நடக்குது, குரோமோசோம் விநியோகம் எப்படி நடக்குது, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குது, மரபணு எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கிற எல்லாமே இந்த செல் சுழற்சி நிலைகள் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் பார்த்தீங்கன்னா. அடுத்தது மைட்டாசிஸ், மியாசிஸ், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைட்டாசிஸ்னால் என்ன, அதோட நிலைகள் என்ன, மைட்டாசிஸோட நிலைகள். நெக்ஸ்ட் வந்து மியாசிஸ், பாலியல் இனப்பெருக்கத்தின் ஹாஃப்லாய்டு கேமெட்டுகளை உருவாக்குதல், கருத்தரித்தல் மூலம் டிப்ளாய்டு கட்டடத்தை மீட்டெடுத்தல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃபாக படிக்கிறத விட உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அதுவும் ப்ரிலிமினரிக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி படிக்கிறதா கொஞ்சம் ஈஸியாக மைண்டில் நிற்கும், மைண்ட் மேப்பாக இருக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் ஒரு டாப்பிக்கு பின்னாடியே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாப்பிக்கு பின்னாடி அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2018 2024 வரைக்கும் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த மைட்டாசிஸ் மியாசிஸ் பார்த்தா குண்டல் பகு பொறுத்து கீழ்கண்டவரை பொறுத்துக்க அந்த மாதிரி இந்த கொஷின். ஸோ அந்த டாபிக் படிச்சுட்டு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண முடியும். 2024 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு டாப்பிக்கும் பின்னாடி இது இருக்குது. ஸோ அடுத்தது செகண்ட் வால்யூம் பார்க்கலாம். ஸோ இது உயிர்களுக்கான தொகுதி 2 வால்யூம் 2. வால்யூம் 2ல் என்னென்ன டாபிக் இருக்குன்னா, உயிர் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை, தாவர உடற்செயலியல், மனித உடற்செயலியல், அடுத்து இனப்பெருக்கம், இந்த 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது தாவர உடற்செயலியலில் உள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸ் நிறையா இருக்கும். இப்போ ஒளிச்சேர்க்கைனா என்ன, எலக்ட்ரான் போக்குவரத்து எப்படி நடக்குது, தாவரங்கள் எப்படி சுவாசிக்குது, நொதித்தல் எப்படி செய்யுது, காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம். ஸோ அடுத்தது முந்தைய ஆண்டு கேள்விகள் பாருங்கள். ஒரு டாபிக் கீழே முந்தைய ஆண்டு கேள்விகள் கொடுத்துருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து மனித உடற்செயலியலில் வந்து சுவாசம் மற்றும் வாயு பரிமாற்றம், கழிவு நீக்க மண்டலம், இடப்பெயர்ச்சி இயக்கம், அடுத்து நரம்பு மண்டலம், அப்புறம் வேதிய ஒருங்கிணைப்பு கட்டுப்பாடு, இதெல்லாம் உள்ளுக்குள்ள எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து இனப்பெருக்கம், பூக்கும் தாவரங்கள் பால் இனப்பெருக்கம், மனித இனப்பெருக்கம் எப்படி இருக்குது, இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கிளைகாலிசிஸ் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா டாபிக் காட்ட முடியாது, ஒரு குறிப்பிட்ட டாபிக் மட்டும் காட்டுறேன். எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. கிளைகாலிசிஸ் என்பது கரிமச் சேர்மமான குளுக்கோஸ் மூலக்கூறை பிரித்து இரு மூலக்கூறுகளாக பைருவிக் அமிலமாக மாற்றும் செயல்முறை. ஸோ கிளைகாலிசிஸ்னால் என்னங்கிறது டெஃபினிஷன், அதனுடைய எப்படி அந்த பேர் வந்தது அப்படிங்கிறது, அதனுடைய வரலாறு, அது எப்படி ஒரு கட்டங்களையும் கிளைகாலிசிஸ் வந்து எப்படி நடைபெறுது அப்படிங்கிற உங்களுக்கு அந்த சார்ட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது எந்தெந்த ஏரியாவிலேருந்து படிக்கலாம் அப்படின்னு தெரியும். கண்டிப்பாக நொதித்தல் எப்படி நடக்குது, குளுக்கோஸ் வந்து கிளிசரால்களாக மாறுது, அப்புறம் ஃபிஃபாஸ்போ கிளிசரிக் அமிலமாக மாறுது, ஃபாஸ்போ ஈனால் பைரிக் அமிலமாக மாறுது, அதுக்கப்புறம் எங்கே போகுது, ஸோ கடைசியாக லாக்டிக் அமிலமாக எப்படி மாறுதுங்கிற வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த டாப்பிக்கு மனிதன் கழிவு நீக்க மண்டலம். மனிதனின் கழிவு நீக்க மண்டலத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு மருத்துவராக போகிறீங்க அப்படின்னா மனிதன் மட்டும் இல்லை, விலங்குகளுக்கான கழிவு நீக்க மண்டலம் என்ன எல்லாத்தையும் நம்ம படிக்கணும், முக்கியமாக மனிதனுக்கு. ஸோ சிறுநீரகங்கள், அது எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, சிறுநீரகத்துடைய வேலை என்ன, அதனுடைய அறிவியல் பெயர்கள்லாம் என்ன, அது எத்தனை தனிமன் இருக்குது, அடுத்தது சிறுநீரகத்தின் பகுதிகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன பகுதி என்னென்ன வேலை செய்யுது, நெஃப்ரான் என்ன வேலை செய்யுது, நியூரான், அடுத்தது நரம்பு மண்டலத்தில் நியூரான் பற்றி பார்ப்போம். ஸோ இது எல்லாமே சிறுநீர் குழாயின் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அதோடைய சிறுநீர் குழாயின் கட்டமைப்பு பாருங்கள், டயக்ராமோடு கொடுத்துருங்க. உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ், அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும். சிறுநீர் எப்படி உருவாகுது, அது எப்படி வெளியே போகுது, அது போகிறதுனால உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது. ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நம்ம ஒரு டாபிக் முன்னாடி கொடுத்துருக்காங்க. 2018 பாருங்கள், சிறுநீருடைய வடிகட்டி என்னென்ன, அடர்வு, சிறுநீர் கட்டுப்படுத்து, சிறுநீர் சேமிப்பு எது இதில் நடக்குது, கழிவு நீக்க தொகுதியின் பேர் என்ன, சிறுநீர் கட்டுப்படுத்தா எந்த தொகுதி, சிறுநீர் சேகரிப்புனா எந்த தொகுதி. ஸோ நீங்கள் இந்த டாபிக் படிச்சுட்டு பின்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த லெவலில் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வால்யூம் 2 பார்த்தாச்சு, அடுத்து வால்யூம் 3 போகலாம். எஸ், உயிரியலில் தொகுதி 3ல் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 3 வால்யூம்லேயும் உங்களுக்கு டோட்டலாக பயாலஜி ஃபுல்லாக கவர் ஆயிரும். அடுத்து மரபியல் மற்றும் பரிமாணம், மனித நலனில் உயிரியல், அடுத்தது உயிரி தொழில்நுட்பவியல், அடுத்து சூழலியல். ஸோ இந்த எல்லா டாபிக் கவர் ஆகிடுது வரைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 3 டாபிக் உங்களுக்கு இப்போ சப்போஸ் இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மனித நலனில் உயிரியல் அப்படின்னா மனிதன் பொதுவான நோய்கள் என்ன, நோய் தடை காப்பு என்ன, எய்ட்ஸ், புற்றுநோய், அதுக்கான தவறான மதுப்பழக்கம், தடுப்பூசி மற்றும் அதன் வகைகள், அதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டாபிக் டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சிலபஸை. ஏன்னா தமிழ் மீடியமில் படிக்கிற மாணவர்கள் வந்து என்சிஆர்டி சிலபஸ் வந்து அவ்வளோக்கா படிச்சிருக்க மாட்டோம், நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சிருப்போம். ஸோ இது என்சிஆர்டி ஸ்டாண்டர்டில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயிலான புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புக்கு பெருசாக இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டாம், கண்டென்ட் பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிறையா ஹிண்ட்ஸ் சைல் நோட் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது. அது பேப்பர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 100 GSM கிட்டத்தட்ட இருக்கும், அந்த லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த டிஎன்ஏ கொடுத்த ஒரு டாப்பிக்கில் ரெட்டிப்பாதல், டிஎன்ஏ வந்து எப்படி ரெட்டிப்பாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎன்ஏ கட்டமைப்பு மற்றும் அதன் ரெட்டிப்பாதல் முறை உயிரியல் வரலாற்றில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளாகும். வாட்சன் மற்றும் கிரீக் அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இது எப்படி படி எடுக்குது, எப்படி காப்பி பண்ணுது, எப்படி ரெட்டிப்பாகுது, பிரியுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே 12th படித்த சப்ஜெக்ட் தான், பட் அது வந்து நம்ம நேஷனல் லெவல் காம்படிஷன் அப்படிங்கிறப்போ அந்த லெவல் ஸ்டாண்டர்டில் படிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த புக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 2ஆம் தலைமுறை, அடுத்து 3ஆம் தலைமுறை எப்படி உருவாகுது, குரோமோசோம் உள்ள டிஎன்ஏ பிரதிபலிக்குது, எப்படி பிரதிபலிக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு டாபிக் காட்டுறேன், நோய்கள்னால் என்னென்ன நோய்கள், தொற்று நோய், தொற்றாத நோயின்னு 2 வகையாக இருக்குது. வைரஸ்களால், பூஞ்சைகளால், பாக்டீரியாக்களால், புரோட்டோசோவாக்களால் அப்படி ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. டைஃபாய்டு, நிமோனியா, அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்ன, அதுக்கான வேக்சின்ஸ் என்னென்ன இருக்குது, எல்லாமே இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வைரஸ் எப்படி பரவும், மலேரியா எப்படி பரவுது, பிளாஸ்மோடியத்தோட வாழ்க்கை சுழற்சி என்ன,
தடுக்கும் முறைகள் என்னென்ன, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு நோய்கள் தடுப்பு பற்றி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டாபிக். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். நோய் கொசுவினால் கட்டுப்படுத்தப்படும் நுண்ணுயிரியினால் நிணநீர் நாளணிகளில் நாள்பட்ட அழற்சி ஏற்படுத்துகிறது அப்படின்னா எலிஃபென்டியாசிஸ். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் என்ன ஆன்சருங்கிறது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி படிச்சிருக்கோம், இப்படி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 வேல்யூமும் உங்களுக்கு டோட்டலாக 1800 வருது. ஸோ இந்த 3 வேல்யூம்லையும் உங்களுக்கு உயிரியலை கவர் பண்ணிடுறாங்க. காய்ஸ், இது கவின்ஸ் அகாடமியோட நீட்டுக்கான இயற்பியலுக்கான புக்கு. இயற்பியலுக்கு வந்து 2 வேல்யூம் போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வேல்யூம் என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த புக் வந்து 1500 rupees வந்து 2 வேல்யூம் சேர்த்து 1500 rupees வருது. ஸோ இந்த புக்குடைய டாபிக்ஸ் என்னென்னா இயல் உலகத்தன்மை. ஸோ இந்த புக்குடைய டாபிக் என்னன்னா இயல் உலகத்தின் தன்மை மற்றும் அளவீட்டியல், இயக்கவியல், அடுத்து இயக்க விதிகள், வேலை மற்றும் ஆற்றல் திறன், அடுத்து திண்ம பொருட்கள் இயக்க மற்றும் சூழல் இயக்கவியல், ஈர்ப்பியல், பருப்பொருளின் பண்புகள், வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை, அளவுகள் மற்றும் அலைகள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் ஓரியன்ட் டாபிக் தான். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஒரு 2 டாபிக் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி நோட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இயக்கவியல் பார்க்கலாம். இப்போ இயக்கவியல்லாம் என்னென்ன இயக்கத்தின் வகைகள் என்ன, இயக்கம்னா என்ன ஃபஸ்ட்டு, அடுத்து இயக்கத்தில் வகைகள் நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம் அப்படி கொடுத்துட்றாங்க. அடுத்து முப்பரிமாண இயக்கம் என்ன, இருபரிமாண இயக்கம் என்ன, வெக்டரின் வகைகள் என்னென்ன, வெக்டரின் எண்மதிப்பு என்ன, இந்த டயக்ராம் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக இதில் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு நீட் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். முப்பரிமாண இயக்கம்னா என்ன, இருபரிமாண இயக்கம்னா என்னங்கிறத கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த வெக்டாருங்கிறது என்ன, வெக்டார் எண்மதிப்பு என்ன, ஓரளவு வெக்டார், தற்சார்பு வெக்டார், பெருக்களிலும் சுழியாகும், இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் கேட்கலாம். ஸோ அடுத்தது இதில் வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, இப்போ இயக்கவியல் முடிச்சிட்டோம். இயக்கவியலில் இப்போ இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா, ஸோ பரவளையத்துக்கான டெஃபினேஷன், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இயக்க சமன்பாடுகள் என்னென்னங்கிறத உங்கள்கிட்ட ஃபைனலாக டேபிள் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது முக்கிய குறிப்புகள் என்னங்கிறது இதில் ஃபைனலாக சொல்லிடுறாங்க. ஒரு இயக்கத்துக்கும் முக்கிய குறிப்புகள் என்ன டயக்ராமில் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த லெசனுக்கு பின்னாடி கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில் இருக்குங்கிறத நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இதில் பாருங்கள் பயிற்சி வினாக்கள் கொடுக்குறாங்க. இதில் பின்னாடியே ஒரு டாபிக் முடிஞ்சதும் உங்களுக்கு பயிற்சி வினாக்கள் கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஒரு டாப்பிக்லேருந்தும் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ், அதாவது நீட்டில் எப்படி கேட்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. மொத்தம் 75 கொஸ்டின் எடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அங்கேயே கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். 75 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது அதோட மட்டும் நிற்கல, அந்த டாப்பிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் இயக்கவியல் பார்த்தீங்க, இயக்கவியலுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கொடுத்துறாங்க. 2018 2024 வரைக்கும் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இயக்கவியலேருந்து அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனுடைய ஃபார்முலாஸ் தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ எவ்வளோ டீட்டெயிலான ஒரு புக் பாருங்கள். ஒரு லெசன், அதுக்கு பின்னாடி பயிற்சி வினாக்கள், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்புறம் முக்கியமான குறிப்புகள் எல்லாமே அதில் வந்துடுது. இன்னொரு டாபிக் காட்டுறாங்க எக்ஸாம்பிள், பருப்பொருட்களின் பண்புகள். திண்ம நிலையில் பருப்பொருள் எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள் என்ன, வாயு நிலையில் எப்படி இருக்கும், திரவ நிலையில் எப்படி இருக்கும், அடுத்து அதற்கான ஈக்குவேஷன்ஸு, ஹூக் விதி, யங் குணகம், பரும குணகம், ஸோ சில பொருட்களின் பாய்சன் விதிகள், ஸோ அடர்த்தின்னு என்ன, பாய்மத்தின் உப்படர்த்தின்னு என்ன, நீரியல் தூக்கி எப்படி பயன்படுது, அதனுடைய ஃபார்முலா என்ன, இது எல்லாமே இதில் டீட்டெயிலாக கிடச்சிரும். ஸோ பருப்பொருட்களுடைய டோட்டல் அந்த டாபிக் நீங்கள் எடுத்திங்கன்னா டோட்டலாக A to Z கவர் பண்ணிடலாம். டயக்ராம் போட்டு எவ்வளோ அழகாக எப்படி பெர்னௌலிஸ் தேற்றத்தை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எஸ், அடுத்து இந்த புக்கு முடிஞ்சது. தொகுதி 2 பார்ப்போம். அதில் என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படிங்க இயற்பியலில். கைஸ் இதுதான் வந்து தொகுதி 2. ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிலை மின்னியல், மின்னோட்டவியல், மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த விளைவு மற்றும் காந்தவியல், அடுத்து மின்காந்த தூண்டல் மற்றும் மாறுதிசை மின்னோட்டம், மின்காந்த அலைகள், ஒளியியல், பருப்பொருள் மற்றும் கதிர்வீச்சு இரட்டை பண்பு, அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், மின்னணு கருவிகள், செய்முறை இயற்பியல். ஸோ இது எல்லாமே இந்த வால்யூம் 2ல் இருக்கிற டாப்பிக்கு. ஸோ நிலை மின்னியல், இப்போ நம்ம வந்து மின்னோட்டவியல் பார்ப்போம். மின்னோட்டவியல் மின்னோட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, சராசரி மின்னோட்டம் எப்படி இருக்குது, உடனடி மின்னோட்டம் எப்படி இருக்குது, இழுப்பு திசைவேகத்துக்கான தொடர்பு, அடுத்து மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் வரைபடத்தில் மின்தடை, வரைபடத்தில் மின்தடை எப்படி, மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வரைபடத்தில் மின்தடை எப்படி செயல்படுது, குறைக்கடத்திகள், கடத்திகள் வெப்பநிலை எப்படி வந்து இயங்குது,
மின்தடையாக்கி நிறக்குறியீடுகள் என்ன, மின்தடையாக்கி நம்ம ரெசிஸ்டன்ஸ் பற்றின அதாவது என்னென்ன கலர் எதுக்காக என்னென்ன பயன்படுது அப்படிங்கிறது. ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் 12லேயே படிச்சிருப்பீங்க. எஸ், மின்னியக்கு விசை, கிர்ச்சாஃப் இரண்டாம் விதி, ஜூல் வெப்பவிலை விதி, மின் உருகுநிலை எப்படி பயன்படுது, என்னுடைய ஃபார்முலா என்ன. இப்போ இதில் வந்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா எவ்வளோ வந்து மின்னோட்டம் பாயும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த டாப்பிக்கில் மின்னோட்டம்ங்கிற டாப்பிக்கில் பயிற்சி வினாக்கள் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு நீட் எக்ஸாம்லேயும். ஏ மற்றும் பி புள்ளிகளுக்கு இடையேயான தொகுப்பையின் மின்தடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மின்தடையின் அளவு ஓம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தொகுப்பையின் மின்தடை எவ்வளோங்கிறத வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதை வந்து இந்த டயக்ராம் கொடுத்து தான் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தொகுப்பையின் மின்தடை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த 10 கேள்வி பயிற்சி கேள்விக்கான ஆன்சர்ஸு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 2018 2024 வரைக்கும். அப்புறம் முக்கியமான ஃபார்முலாஸ் அபவுட் அந்த டாபிக் மின்னோட்டத்துக்கானது. ஸோ இன்னொரு டாபிக் பார்ப்போம் ஃபிசிக்ஸில், அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ தாம்சன் அணு மாதிரியின் குறைபாடுகள், ரூதர்ஃபோர்டு மாதிரி எப்படி இருக்குது, அதனுடைய குறைபாடுகள் என்ன, என்னாவது சுற்றுப்பாதையில் எலக்ட்ரானின் திசைவேகம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரானின் கிளர்வு ஆற்றல் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கான ஃபார்முலாஸ், எலக்ட்ரானிக் அயனியாக்க ஆற்றலுக்கான ஃபார்முலா, ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான தீர்வு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன், எப்படி நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும் இப்படி கொடுத்துருக்காங்க. பால்மர் தொடரின் கடைசி கோட்டின் அலைநீளத்திற்கும் லைமன் தொடரின் கடைசி கோட்டின் அலைநீளத்திற்கும் இடையிலான விகிதம் அப்படின்னா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க பின்னாடி. சேம் ஆஸ் அதே மாதிரியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு இருக்கும். இப்போ 41 பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்காங்க. முந்தைய ஆண்டு கேள்விகளும் இதில் இருக்கும். ஸோ கைஸ் ஃபிசிக்ஸுடைய இதோடைய ஃபார்முலாஸ். ஸோ ஃபிசிக்ஸுடைய 2 வேல்யூம் புக்கையும் பார்த்தாச்சு. இந்த 2 வேல்யூமும் சேர்த்து 1500 ரூபா உங்களுக்கு ப்ரைஸு. கைஸ் கவின்ஸ் அகாடமியுடைய நீட்டுக்கான வினா வங்கி தமிழ் மீடியம் 7 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2018 24 வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கோட ப்ரைஸு 450 ருபீஸ். நான் ஆல்ரெடி வீடியோவில் முன்னாடி சொல்லியிருப்பேன் 450 ருபீஸு. இதில் என்னென்ன டாபிக் பாருங்கள், என்னென்ன எக்ஸாம் எப்போ நடந்ததோ அதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், ஃபைனலாக ஆன்சர் கீ கொடுத்துருவேன். எல்லாத்துக்கான ஆன்சர் கீ நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். இப்போது 2018 பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். 2018 எஸ். இந்த 19க்கு அப்புறம் வந்த, அதாவது 2021 கேட்ட கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த 20 கொஸ்டின் ஆப்ஷன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 5 கொஸ்டினும், பயாலஜியில் 10 கொஸ்டினும் நீங்கள் ஆப்ஷனல் விட்டுக்கலாம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, மைனஸ் மார்க் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ அட்டன் பண்ணலைன்னா எந்த மார்க்கும் கிடைக்காது, எந்த மார்க்கும் போகாது, 0. 2020 நீட்டு இது. 2020 கேட்கப்பட்ட நீட் கொஸ்டின்ஸு 21க்கு வரும். எஸ் 2021 இதுதான் வந்து 200 கொஸ்டின் இருக்கிற நீட் பேப்பர். அதாவது இயற்பியல். இது ஃபஸ்ட்டு இயற்பியல் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டயக்ராம்லாம் கொடுத்து தான் உங்களுக்கு ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கும் கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். சயின்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் 50 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 45 அட்டன் பண்ணணும். கெமிஸ்ட்ரியில் 50 கொஸ்டின் இருக்கும், மொத்தம் 100 கொஸ்டின். அடுத்து பயாலஜியில் டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்கும். அதில் 90 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ 180 கொஸ்டின்ஸ்க்கு 4 மார்க் வீதம் 720 மார்க் டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்கன்னா 2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபைனலாக ஆன்சர் கீஸ் கொடுத்துருக்காங்க. 2021 அப்படின்னா 21 ஆன்சர் கீ, 22 தான் அதுக்கான ஆன்சர் கீ. ஸோ எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சர் கீயும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்குடைய ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் 450 ருபீஸ். கைஸ் ரிவ்யூ ஃபுல்லா பாத்தீங்களா? இந்த சிலபஸ் ஓரியன்டா எப்படி டாபிக் எடுத்திருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு டாபிக்கும் பின்னாடி எப்படி கொடுத்திருக்காங்க, சோ பயிற்சி வினாக்கள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ஒரு கொஸ்டினும் எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா? சோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீட் எக்ஸாம்ல 720 மார்க்குக்கு 700+ உங்களை எடுக்க வைக்கிறதுக்கான ஒரு அருமையான புக் தான் இது. ஸோ இந்த புக்கை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரியுற ஃபோன் நம்பர் இல்லைன்னா அவங்களுடைய வெப்சைட் www.kavinsacademy.com இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். Flipkart அண்ட் Amazon லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நீங்க எதுல வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீட் எக்ஸாமினேஷன்ஸ்ல பாஸ் பண்றதுக்கு தமிழ் மீடியம் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல வந்து டிஎன்பிஎஸ்சி தொடர்பான நிறைய டிப்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல் ரிவ்யூஸும் நம்ம போட்டுருக்கோம். அதையும் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நீட் புக்ஸ்க்கான ரிவ்யூவோட வீடியோ லிங்க் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப். பாய்.